நம்ம வந்து கம்மியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கலாம். சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அப்போ சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது. அப்போ நம்ம அதிகமாக நம்ம அலப்பி ஒரு சில காரியத்தை நம்ம பேசணும், இல்லை அந்த காரியத்தினால ஒரு ஆதாயமும் இருக்காது, ஆனால் அதை பற்றியே பேசி அவங்களோட காலத்தையும் நேரத்தையும் செலவழிக்கணும்னு செஞ்சு பேசும்போது அப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க பேசும்போது என்ன இருக்குமா, பாவங்கள் ஏற்படலாம். அவங்க வாய் தவறி ஒரு சில வார்த்தைகளை விட்டுடலாம், இல்லைன்னா வந்து சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை வந்து தப்பி தவறி வாய் தவறி வந்து அந்த வார்த்தைகள் வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அந்த இடத்துல அந்த பாவம் உண்டாகிறது. உதடுகளை அடக்குகிறவன் தான் அந்த இடத்துல எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, புத்திமானா இருக்கிறான். ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட ஒரு சில இடத்துல ஆண்டவர் நம்மளோட உதடை வந்து என்ன பண்ண சொல்வார், மூட சொல்வார். அப்போ நம்ம அடக்கி இருக்கணும். அப்போ அடக்கி இருக்கும் போது தான் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னா புத்திமான்களாக இருப்போம்.